ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கிற வெயிலுக்கு இந்த ஏசி, ஏர் கூலர் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிரமமான ஆப்ஷனாக தான் இருக்கும். அதுவே அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் ஒரு பெரிய அமௌண்ட் வந்து நமக்கு தேவைப்படும். அதுவே இந்த அமேசானில் மினி ஏசி, மினி ஏர் கூலர் அப்படின்ட்டு இது மாதிரி சின்ன சின்ன டப்பாங்க வந்து அவைலபிளாக இருக்குது. இதை வந்து வாங்கும்போது இந்த சம்மருக்கு வந்து நமக்கு உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட்டோட கீ ஹைலைட்ஸ் வந்து பார்த்துட்டு அன்பாக்சிங் வந்து பண்ணிடலாம். ஹாட் ட்ரை ஏரை வந்து கூல் மாய்ஸ்ட் ஏராக வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கூல் பண்ணும், ஹியூமிடிஃபை பண்ணும், ஏர் பியூரிஃபையும் வந்து பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பாக்ஸ் பண்ணதும் உள்ளே வந்து ஒரு கூப்பன் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ரிவ்யூ வந்து போட்டால் ₹150 தரேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ப்ராடக்ட்டு ஒரு யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிற கவரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த ப்ராடக்ட்டோட 360 டிகிரி வந்து பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர் ஃப்ளோ வரதுக்காக ஒரு கிரில் வந்து தந்துருக்காங்க. அதுவே வந்து மேலே வந்து ஒரு வாட்டர் டேங்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. ஃபில்டரை வந்து சோக் பண்ணி யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா கூலிங்காக வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பேக் சைடும் வந்து கிரில் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா வெளியே இருக்கிற ஹாட் ஏரை வந்து புல் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஃபில்டர் வழியாக வந்து வரும்போது கூலிங்காக வரும். அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா பட்டனும் வந்து 2 கொடுத்துருக்காங்க. எல்இடி இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டாப்லேயே அந்த டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 500 ml. இப்போது ஃப்ரண்ட்டில் வந்து அந்த கிரில்லை வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து ஃபில்டர் இருக்குது. இந்த ஃபில்டர்ஸை வந்து நம்ம ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணி அதை சோக் பண்ணிக்க முடியும், க்ளீன் பண்ணிக்க முடியும். அப்படியே கொஞ்சம் உள்ளே க்ளோஸப் போனோம் அப்படின்னா ஃபேன் மட்டும்தான் இருக்குது. இதுதான் வந்து மினி ஏர் கூலரு. ஏர் ஃப்ளோ வந்து எப்படி இருக்குது, கூலிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒவ்வொன்றா வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அப்போ இதனுடைய காம்போனன்ட்ஸ்னு வந்து பார்க்கும்போது ஒரு ஃபேன் இருக்குது, ஒரு ஃபில்டர் வந்து இருக்குது, வெளியே வந்து டிசைனுக்காக ஒரு கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலயமா நம்ம எவ்வளோ கூலிங் வரும் அப்படின்றதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த கிரில்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணிடுறோம். அப்புறம் வந்து பவர் சப்ளையும் வந்து பேக் சைடு வந்து அவங்களே வந்து ஒரு கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி அந்த போர்ட்டில் வந்து இன்செர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்பீட் லெவலையும் வந்து டாப் 3 வரைக்கும் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம். எவ்வளோ லெவலுக்கு வந்து ஏர் ஃப்ளோ இருக்குது அப்படின்னு முதல்ல செக் பண்ணுறதுக்காக ஆன் பண்ண சவுண்டு வருது, ஏர் தான் வந்து வரல, என்ன அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணி வந்து பார்த்துடலாம். இன்னொரு பட்டன் வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து இண்டிகேஷன் வந்து ஆஃபும் பண்ணிக்கலாம், ஆனும் பண்ணிக்கலாம். அதுக்காக இருக்குது. இப்போது நம்ம வாட்டர் வந்து ஃபில் பண்ணிடலாம். அந்த கூலிங்னஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வாட்டர் டேங்கோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 500 ml. கரெக்டாக வந்து 500 ml வாட்டர் வச்சு ஃபில் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபில்டரை வந்து இது மாதிரி வாட்டரில் வந்து சோக் பண்ணி யூஸ் பண்ணும்போது கூலிங்னஸ் வந்து நல்லா வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அதையும் யூஸ் பண்ணி பார்த்தோம், அந்தளவுக்கு பெருசாக அவுட்புட் வரல. அப்புறம் ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ண சொன்னாங்க. அப்படியும் வச்சு பார்க்கும்போது பெருசாக அவுட்புட் வரல. ஏர் ஃப்ளோ டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வைக்கும் போது ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் ஒரு 1/2 ஃபீட்டில் வைக்கும் போதும் சுத்தமாக வந்து பெருசாக ஏர் ஃப்ளோவே கிடையாது. இது மாதிரி ஒர்க் பண்ணும் போது வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து வாங்கினது. ஆனால் அதுக்குண்டான பர்பஸே வந்து இல்லாமல் போச்சு. நாங்கள் இது வரைக்கும் எந்த ப்ராடக்ட்டுமே வந்து ஒஸ்டர்லாம் வந்து சொன்னதில்லை, பிலோ ஆவரேஜ் தான் வந்து சொல்லுவோம். ஏன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு உண்டான அட்லீஸ்ட் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொஞ்சமாக அது இருக்கும். ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் கிட்ட ப்ராஜெக்ட்டை கொடுத்து இது மாதிரி ஏர் பியூரிஃபையரோ இல்லை ஏர் கூலரோ வந்து பண்ணுப்பா அப்படின்னா கூட அவங்களே சூப்பராக பண்ணுவாங்க. இந்த மினி ஏர் கூலர் வந்து பார்க்கும்போது டிசைன் வைஸ் வந்து பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருந்தாலும் அதோட ஃபங்க்ஷனாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது ஏர் ஃப்ளோவும் இருக்காது, கூலிங்னஸும் வந்து பெருசாக வந்து கிடையாது. அதனால் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா இது வேஸ்ட் ஆஃப் மணி தான். அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட் அமேசானில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் செல்லிங்கில் நம்பர் 1 இருக்கும். இதே ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு செல்லர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 10,000 ரிவ்யூஸ் வந்து இருக்கும். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 2 ரிவ்யூ தான் இருக்கும், குளோபலாக தான் வந்து 10,000 இருக்கும். அந்த இந்தியன் ரிவ்யூ வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வேஸ்ட்டுன்னு தான் இருக்கும். அப்போது அமேசானில் நீங்கள் வேறு செல்லர்கிட்ட இதே ப்ராடக்ட் வந்து பார்த்தாலும் இதே வேஸ்ட்டான ப்ராடக்ட் தான். இது வந்து ட்ராப் ஷிப்பிங் கான்செப்ட் ஆல்ரெடி நம்ம வந்து பேசியிருக்கோம். இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1499 வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். இதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தரோம். இந்த ப்ராடக்ட் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இது மாதிரி ஹோம் அண்ட் கிச்சன் ரிலேட்டடாக எந்த ப்ராடக்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கும், எந்த ப்ராடக்ட் வந்து ஆவரேஜாக இருக்கும், எந்த ப்ராடக்ட் வந்து ஒஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.